ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து பொங்கல் டைமில் நம்மளுக்கு மினிமம் கேரண்டியில் இன்சென்டிவ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்மளால் எடுக்க முடியல. அதுக்கான காரணத்தையும் நம்ம வந்து முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் 115 ஆர்டர் பார்த்து 8700 நம்ம வந்து மிஸ் பண்ணிடணும், சரிங்களா? ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்ச வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 115 ஆர்டர் பார்த்து 8000 வந்து அச்சீவ் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, இப்போ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி வந்து மிஸ் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அது உண்மைதான். நம்ம வந்து கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து எம்ஜி வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் முடிஞ்சது பார்த்தீங்களா, கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே 115 ஆர்டர் பார்த்து 8000 வந்து அச்சீவ் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த வீடியோ சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் பீக் வந்து கணக்கே வைக்காம தான் இருப்பாங்க. ஸோ வந்து அந்த பொங்கல் டைம்ன்றதுனால மட்டும்தான் நான் பீக்கை வந்து அவங்க வந்து இன்கம்ப்ளீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை அலட்சியமாக விட்டுட்டோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வீக்லி எம்ஜி வரல, சரிங்களா? ஸோ இந்த காரணத்தை வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அவங்க எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் இதுதான். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகை டைமில் இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் விஷயம் சொன்னாங்க அப்படின்னா நான் பீக்கை வந்து யாருமே வந்து இன்கம்ப்ளீட் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ இன்க்ளூட் என்னையும் தான் சொல்கிறேன். ஓட்டும் போது மெயின் பீக்காக இருந்தாலும் சரி, நான் பீக்காக இருந்தாலும் சரி, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது பாருங்கள். மோஸ்ட்லி ஒரு 2க்கு மேலே இன்கம்ப்ளீட் வந்து விடாது, சரிங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் நான் வந்து ஒரு 3 பீக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பீக் இன்கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி வந்து இருந்தது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த வீடியோ சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செல்ஃபி வந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருக்குது. செல்ஃபி வந்து நான் என்ன மட்டும்தான் பிடிக்கிறேன், ஆனால் பேக் வந்து நான் பிடிக்கிறது இல்லை அப்படின்ட்டு ஒரு 2-3 பேர் போன வாரத்தில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லணும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்விக்கியை வந்து புதுசாக லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து செல்ஃபி பேக்கு கேட்காது, சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாலுமே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ் மட்டும் நீங்கள் வந்து காட்டியிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பேக் வந்து கொரியரில் தான் வரும், சரிங்களா? ஸோ கொரியரில் வரும்போது ஒரு வாரமாச்சும் ஆகிடும், சரிங்களா? ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு 10 நாள் ஆகிடும். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பேக் செல்ஃபி பிடிக்கிறது வந்து நீங்களாவே அன்யூனிஃபார்மில் பிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து ராங் ஆக்ஷன் வராது. ஆனால் அதுவே பேகும் டிஷர்ட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு வந்து அது கொரியர் மூலிமா வந்துடுச்சு அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ ஆப்பில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும், உங்களுக்கு வந்து இந்த வந்து ஸ்விக்கி பேகும் டிஷர்ட்டும் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கு மேலே நீங்கள் வந்து பேகும் டிஷர்ட்டு பிடிக்காம நீங்கள் வந்து பிடிச்சிட்டு செல்ஃபியோ இல்லைன்னா பேக் இல்லாமல் பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ராங் ஆக்ஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் பெனால்ட்டி போடுவாங்க. ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பேக்கோ இந்த மாதிரி வந்து டிஷர்ட்டோ இல்லாமல் நீங்கள் வந்து செல்ஃபி பிடிக்காதீங்க அப்படின்ட்டு நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் புதுசாக வந்து ஓட்டுறவங்க வந்து கேட்டிருந்தாங்க, சரிங்களா? ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் இல்லாமல் நான் வந்து ஃபோட்டோ பிடிக்கிறேன், இல்லைன்னா டிஷர்ட் இல்லாமல் நான் பிடிக்கிறேன், இப்படி பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்று ஐடி 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ராங் ஆக்ஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து செல்ஃபி பிடிக்காம வந்து ஓடிட்டே இருக்கிறீங்க அப்படின்ட்டு, சரிங்களா? இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரியே ஒரு சிலர் வந்து கேமரா வந்து கிளியரன்ஸாக இல்லாமல் பிளர் மாதிரி வரும், பார்த்தீங்களா? அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியுமே நீங்கள் வந்து எடுக்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து 2-3 நாள் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் கேஸ். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் கேஸை பற்றி நம்ம வந்து நிறைய சொல்லி ஆகணும். இந்த ஃப்ளோட்டிங் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு 4 நாள் வரைக்கும் அமௌண்ட் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டீங்க. உதாரணத்துக்கு ஒரு 3000 லிமிட் தராங்க அப்படின்னா நீங்கள் வந்து லிமிட்டை தாண்டி, அதாவது ஒரு 3000 எட்ஜில் வச்சு ஓட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் கேஸாகவே வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு 20 ஆர்டர் பார்க்கணும். வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளைக்கும் 20 ஆர்டர் பார்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அசைன் ஆகிற எல்லா ஆர்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆர்டர் பார்க்குறீங்க, மினிமம் ஒரு 10 ஆர்டர் ஃப்ளோட்டிங் கேஸ் ஆர்டராகவே வரும். ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப நாளாகவே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ ஃப்ளோட்டிங் கேஸ் வந்து நீங்கள் அதிகமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சனி ஞாயிறு இந்த 2 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து ஹாலிடேவாக இருக்கும். அந்த டைம் வந்து டெபாசிட்டும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஒரு வேளை உங்கள்கிட்ட ஃப்ளோட்டிங் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா முன்கூட்டியே நீங்கள் வந்து கட்டி இது ஃப்ரீயாக ஒர்க் பாருங்கள், சரிங்களா? ஸோ இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு டெலிவரி லொக்கேஷனுக்கு போவீங்க, ஸோ ரொம்ப தூரம் போவீங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3000 லிமிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 700-500 வந்து போட்டு விட்டுருவாங்க. ஃப்ளோட்டிங் கேஸ் போட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவுட் ஆஃப் ஜோனில் இருந்து
டெலிவரி கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ லாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களால் டியூட்டி வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளோட்டிங் கேஸ் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ ஃப்ளோட்டிங் கேஸ் வந்து அதிகமாக வச்சுட்டு ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வைஸும் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் லாக் அவுட் ஆகிறதுக்குமே நிறையவே வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ எனக்கு வந்து போன வாரம் அப்படி தான் நடந்தது. வந்து 2500 3000 லிமிட் கொடுத்துருந்தாங்க சரிங்களா. ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னா 3000 வரைக்கும் லிமிட் வச்சிருந்தோம். ஆனால் அவங்க வந்து ஃப்ளோட்டிங் கேஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துகிட்டே இருந்தது. திட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் கேஷே நான் வந்து ஒரு 2000 3000 வரைக்கும் நான் கட்டியிருக்கேன். ஸோ கட்டி தான் நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். இதையும் வந்து நம்ம ஒரு வீடியோலேயே ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ உங்கள்கிட்ட ஃப்ளோட்டிங் கேஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 4 நாள் வந்து எடுக்காதீங்க சரிங்களா. ஃபுல்லாக ஆர்டர் வந்து நிறைய கண்டினியூவாக பார்க்க முடியும். கடைசி 3 நாள் வேணும்னா நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோட்டிங் கேஸ் எடுத்து செலவு பண்ணுங்கள். ஆனால் வந்து எட்ஜில் மட்டும் வச்சுட்டு ஓட்டாதீங்க. மினிமம் ஒரு 3000 கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 2000 வரைக்கும் லிமிட் வச்சு ஓட்டுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் கேஸ் வந்து லிமிட் வந்து அதிகமாகாமல் லாக் அவுட் ஆகாமே வந்து நம்மளால் கண்டினியூவாக ஆர்டர் பார்க்க முடியும் சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே இது வந்து நிறைய தடவை நடந்திருக்கு. அதனால நீங்களும் ஃப்ளோட்டிங் கேஸ் வந்து எட்ஜில் வச்சு ஓட்டினீங்க அப்படின்னா இதுக்கு மேலே அப்படி வச்சு ஓட்டாதீங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஓட்டுறீங்களா ஒரு சிலர் வந்து ஆனால் எனக்கு வந்து ஃப்ளோட்டிங் கேஸ் லிமிட் அதிகமாகிடுச்சு, ஏன்னா ஃப்ளோட்டிங் கேஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காகவும் தான் இந்த பதிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷனை தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.